ஊடகங்கள் மட்டுமல்ல ஊரும் உலகமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து என்றைக்கு உரிமை மீட்பு குழு என்று வெளியேறி வந்தோமோ அதற்கு முன்பாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போதே பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தோம். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் நீடித்தோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொள்கிற இபிஎஸ்னுடைய தலைமையில் இருக்கக்கூடியது அதிலிருந்து பிரிந்து சென்றார். ஆனால் நாங்கள் தொடர்ந்து அதில் தான் பயணித்தோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்களோடு பயணித்தோம். நாங்கள் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவதற்காக நாங்களும் களத்திலே நின்றோம், களமாடினோம். ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதாவினுடைய தலைவராகவும் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்களுமான வியூகம் அமைப்பாளராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கண்ட பிறகு எங்களை பார்ப்பதையும் சந்திப்பதையும் தவிர்க்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே வந்தோம். அதையே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் செய்தார்கள். ஒரு மனிதனுக்கு புறக்கணிப்பு என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சாதாரண மனிதனுக்கே பொருந்தும். அது அரசியல்வாதிக்கு அதை விட அதிகமே பொருந்தும். இந்த நிலை தொடர்ந்து இருந்தால் இந்த கூட்டணியில் நாம் நீடிக்க வேண்டுமா, நம்முடைய எதிர்காலம் அரசியல் எப்படி இருக்கும் என்ற கேள்வி ஐயா ஓபிஎஸ்க்கு எழுந்ததை விட அவரை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு எழுந்தது.